students, welcome to Fine Max. இப்போ நம்ம 10th standardல chapter 7ல exercise 7.1ல 4th sum பார்க்கலாம். A right angled triangle PQR where angle Q 90 degree is rotated about QR and PQ. If QR is equal to 16 cm and PR is equal to 20 cm, compare the curved surface area of the right circular cone so formed by the triangle. என்ன சொல்கிறாங்க, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை Q வந்து 90 டிகிரி ட்ரையாங்கிளை நம்ம போட்டுக்கலாம். Q வந்து 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு அது ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளாக மேக் பண்ணிடலாம். ஸ்லாண்டிங் ஹைட் வந்து PR 20 சென்டிமீட்டர், QR வந்து 16 சென்டிமீட்டர், PR வந்து 20 சென்டிமீட்டர். இந்த ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளை ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க. ரொட்டேட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு கோன் ஃபார்ம் ஆகும். கோன் ஃபார்ம் ஆகுனா அது அப்படியே ஒரு லைனாக போட்டுக்கோங்க. ஒரு கோன் ஃபார்ம் ஆயிரும். நம்மளுக்கு ரேடியஸ் கிடச்சிருக்கு. இப்போ கிவன் போட்டுக்கலாம். சொல்யூஷன் கிவன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, QR 16 சென்டிமீட்டர், PR 20 சென்டிமீட்டர். QRனா எது, L வந்து ஸ்லாண்டிங் ஹைட்டு, R வந்து QR 16 சென்டிமீட்டர். இப்போ CSA ஆஃப் த கோன் ஃபார்முலா என்னது, பை ஆர் எல். when it is rotated, இப்போ PQ நிற்கிற மாதிரி அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ரொட்டேட் பண்ணோம்னா, PQ ரொட்டேட் பண்ணோம்னா CSA அதோடைய ஸ்கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. CSA இஸ் ஈக்குவல் டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு R வந்து 16 இன்ட்டு L வந்து 20. இப்போது இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 22 இன்ட்டு 20 0, 2 2s are 4, 2 2s are 4. நெக்ஸ்ட்டு 16 அதோட மல்டிபிள் பண்ணிக்கலாம். 0, 4 6 are 24, 2 4 6 are 24 + 2 26. ஒன் டேபிளில் அது பண்ணால் அதே நம்பர் தான் வரும். 0 4 4 ஆட் பண்ணிக்கிட்டா 0 4 10 1 கேரி என்ன கிடச்சிருக்கு, 7040/7. ஸோ அதை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாமா. 7040 7 7 1s are 7. 0 வந்து மேலே கோஷியண்ட்டாக போட்டுக்கோங்க. அது 4ஓட 7 அதிகமாக இருக்கனால 40 எடுத்துக்கலாம். அதுக்கும் 0 போடணும். 5 7s are 35. 40ல் 35 போச்சுன்னா 5. ஒரு 0 ஆட் பண்ணி பாயிண்ட் வச்சுக்கலாம். 7 7s are 49. சப் பண்ணோம்னா 1, ஒரு 0 ஆட் பண்ணால் 10, 7 1s are 7 3. ஆன்சர் 1005.71 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட், when it is rotated by QR. QRனா அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளையே QR நிற்கிற மாதிரி இப்போது அதோட டயக்ராமை வரைஞ்சிடலாம். அந்த QR இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்டாண்டிங்கில் நிற்கிற மாதிரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த PQ வந்து ரேடியஸ் ஆயிரும், பேஸ் ஆயிரும். QR வந்து நின்னாப்பில் ஆயிரும். ஸ்லாண்டிங் ஹைட் எப்பவும் போலயே 20 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு QP தெரியாது. QR ஆல்ரெடி என்னது 16 சென்டிமீட்டர். QP நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது அதை ரொட்டேட் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு கோன் ஃபார்ம் ஆகும். இப்போது நம்மளுக்கு ஹைட்டு தெரியும். ஹைட் வந்து 16 சென்டிமீட்டர். எல்லும் தெரியும் 20 சென்டிமீட்டர். R தெரியாது. ஸோ R ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், R இஸ் ஈக்குவல் டு √L² - H². L ஆல்ரெடி நமக்கு தெரியும் 20 ஸ்கொயர் மைனஸ் H வந்து 16 ஸ்கொயர். ரூட்டில் 20 20s are 400, 16 256. சப் பண்ணோம்னா 144 வரும் ரூட்குள்ளே. அது ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 12. அப்போது ஆரோட வேல்யூ 12 சென்டிமீட்டர். இப்போ CSA கண்டுபிடிச்சிரோமா. CSA பை ஆர் எல் 22/7. R நம்ம கண்டுபிடிச்சது 12 இன்ட்டு 20. இப்போது 22 to 20 ஆல்ரெடி மல்டிபிள் பண்ணியிருக்கோம். 440. அதோடு இந்த 12 மல்டிபிள் பண்ணிடலாம்.
0 4 2s are 8, 4 2s are 8, 1 and multiple பண்ணால் அதே நம்பர் வரும். 0 8 12 1 carry over 5, 5280. அதை 7ஆல் டிவைட் பண்ணலாம். 7 7s are 49, பேலன்ஸ் 3, 8 கேரி 8 இறக்கிட்டு 5 7s are 35, பேலன்ஸ் 3, 0 ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்க 0, 4 7s are 28, 2 பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கலாம். 2 7s are 14, அப்புறம் 6 பேலன்ஸு 60 ஆகிட்டு 8 7s are 56, பேலன்ஸ் 4. ஸோ என்ன ஆன்சரு 754.28. இப்போ PQ ரொட்டேட் பண்ணதில் என்ன வந்துச்சு நம்மளுக்கு 101,005.71 இஸ் கிரேட்டர் தேன் QR. QRை ரொட்டேட் பண்ணும் போது அதோடைய CSA கம்மியாக இருக்குது 754.28. ஸோ CSA PQ the greater than QR. Thank you.